श्री केशवाय नमः श्रीहरये नमः गुरुवायूरप्पनुடைய பரிபூர்ண கிருபையினாலே கோகுலம் டிவியினுடைய ஸ்ரீமத் நாராயணியத்திலே பக்த லட்சணம் அப்படிங்கிற 3வது தசகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாராயண பட்டதிரி கேட்கிறார், இவ்வளவு நேரம் இந்த ஒரு நாள் முழுக்க 9 ஸ்லோகங்களா நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே தன்னுடைய நாளை ரீவைண்ட் பண்ணி பார்க்கிறார் நாராயண பட்டதிரி. அப்படி பார்க்கும் பொழுது முதல் ஸ்லோகத்துல உன் பக்தர்கள் நாமத்தை சொல்லுவார்கள், மேலே உன்னுடைய ரூபத்தை தியானிப்பார்கள், இதையே தம்முடைய வேலையா வச்சுண்டு எல்லா விரும்பிய பேர் அனைத்தும் பெறுவார்கள் என்று சொன்னார். அதுக்கு மேலே நம்முடைய கஷ்டங்கள் நோய்கள் இதெல்லாம் பகவானையே மறக்கடிச்சுடுறது. அதனால சுவாமியினுடைய திருப்பாத கமலங்கள்ல ஆசை மிக்கவனாய் நான் இருக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்திச்சுட்டார். அதுக்கு மேலே உன் கிருபை மட்டும் இருந்துருத்தானா பெரிய மோட்சமே கிடைச்சுடும் குருவாயூரப்பா. அதனாலதான் சொல்றான், ஆரோக்கியம் பாஸ்கரா திச்சேத். ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா நம்ம நேரா சூரிய பகவானை தான் பிரார்த்திக்க வேண்டும். சூரிய பகவானை யார் பிரார்த்திக்கிறாளோ ஆயுஷ் ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள். மேலே செல்வங்கள் வேண்டுமானால் மகாலட்சுமியை பிரார்த்திக்க வேண்டும். ஞானம் வேண்டுமானால் ஞானம் சங்கராதிச்சேத், சிவபெருமானை பிரார்த்திக்க வேண்டும். அவர்தான் தட்சிணாமூர்த்தியாய் வந்து ஞானத்தை உபதேசித்தவர், ஞான குரு. அதனால அவரை பிரார்த்திக்க வேண்டும். மோட்சம் வேணும்னா என்ன பண்றது? மோட்சமிச்சே ஜனார்தனாத். யாருக்கு மோட்சம் வேணுமோ குருவாயூரப்பனை ஜனார்தனான விஷ்ணுவையே அவர்கள் சரணாகதி பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு சுபாஷிதம் சொல்றது. அது மாதிரி அவ்வளவு அழகா மோட்சமே உன்னுடைய கிருபையினால கிடைச்சுடுமேடான்னு சொல்லி உன் அனுகிரகத்தினால்தான் நாரதர் முதலான ரிஷிகள்லாம் இருக்கான்னு சொல்றார். மேல என்ன சொல்றாருன்னா, பகவத் பக்தி ஸ்பீதா பவத்து, நீ மனசுல உன் பக்தி உறுதியா இருக்கட்டும், அப்பதான் அச்சஞ்சலமா இருப்பேனா, நாஸ்திகர்களுடைய பேச்ச கேட்டு மயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பக்தி உறுதியா வேணும்னு கேட்டார். உன் பக்தி இருந்தா தாபம் போயிடும்னு சொன்னார். நான் வேண்டிக்கிறது என்னன்னா, என் கண்ணு உன்னையே பார்க்கணும், என் காது உன் கதைகளையே கேட்கணும், என் கைகள் உன்னையே அர்ச்சனை பண்ணணும், என் பாதங்கள் உன் கோவிலையே சுத்தி வந்து இருக்கணும், இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்ணினார். மேலே சொன்னார், கஷ்டமெல்லாம் மறந்து போகணுமா குருவாயூரப்பா, நீதான்ப்பா கிருப பண்ணணும். ஓ ரூபம் என் மனசை விட்டு, உன்னுடைய திருநாமம் என் நாக்க விட்டு விலகாம இருக்கிறதுக்கு நீ கிருப பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு மேல ஒரு வழியா சொன்னார், எல்லாரும் நன்னா இருக்கா, உன்னை பிரார்த்தனை பண்ணிக்காததான் சௌக்கியமா இருக்கா, என்னை இப்படி வச்சுருக்கியேன்னு வெளியில ஒருத்தர் பழி சொல்ல அவனை சொல்லக்கூடாது. அதுக்காக என்னுடைய வியாதிகளை போக்கி பக்தர்கள உத்தமனா என்ன பண்ணுன்னு கேட்டார். இப்ப தோணித்து நாராயண பட்டதிரிக்கு, பாருடா நம்ம கஷ்டத்துக்காக பகவானை எப்படி பேசியிருக்கோம், நம்ம சுவாமி கிட்ட போய் இப்படி நம்ம வாதாடலாமா? நமக்கு அவர் கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படின்னா அவர் மேல என்ன தப்பு? நான் பாப்பங்கள் பண்ணியிருக்கேன், அதுக்கான வினையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதுல போய் பகவானை நம்ம எப்படி தப்பு சொல்லலாம்? அச்சோ, இப்படி போய் குருவாயூரப்பன் கிட்டக்க ஹரி பரமாத்மா லோகத்துக்கெல்லாம் நாதன் லோகநாதன் ஜெகத்பதி கிட்ட போய் நான் இப்படி எல்லாம் புலம்பியிருக்கேனே அப்படின்னு மனசு நொந்து அப்படி பேசுறார். கிமுக்தைர் பூயோபிஹி தவஹி கருணாயாவதுதியாத் அம் தாவதேவ பிரஹித விவிதார்த்த பிரலபிதः புரः க்ளுப்தே பாதே வரத தவனேஷ்யாமி திவசான் யதா சக்தி வியக்தம் நதி நுதி நிஷேவா விரச்சயன். தேவா, ஹே குருவாயூரப்பா பிரபோ, கிமுக்தேர் பூயோபிஹி, மேல 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 நான் சொல்லிட்டு போறதுனால என்ன நடக்க போறது? புலம்பிண்டே இருந்தா ஏதாவது நடக்குமா? அதுதான் முன்னாடி சொன்னார். அழுதுட்டு தீர்த்துட்டோம் அப்படின்னா துன்பம் முழுக்கவா போயிட போறது இல்லையே, நீதானே அனுகிரகம் பண்ண வேண்டும். அப்போ பிரபுவே, வரதா வரதராஜ சுவாமியே, உன்னோட கருணை எப்ப என் மேல விழணும்னு எனக்கு பிராப்தமோ அது வரைக்கும் நான் புலம்ப போறது கிடையாது, புலம்பறத விட்டுட போறேன். அஹம் தாவதேவ பிரஹித விவிதார்த்த பிரலபிதः புரः க்ளுப்தே பாதே வரத தவனேஷ்யாமி திவசான். தேவதேவா, பூயாபிஹி உக்தைஹி கிம், அதிகம் நான் சொல்லிண்டே போவதனால என்ன பிரயோஜனம்? மருதனே,
உனக்கு எப்போ காருண்யம் பிறக்கிறதோ அது வரைக்கும் புலம்புறது விட்டுட போறேன். பிரகித விவிதார்த்த பிரலபிதா, வெவ்வேறு வெவ்வேறு விதமா நான் புலம்பின்னு இருக்கிறதுனால என்ன புண்ணியம்? நான் வந்தது எதுக்காக? உன்னுடைய சரித்திரத்தை பாடணும், அஷ்டாங்க யோகங்களை பாடணும், நீ பண்ணின அவதாரங்கள் என்ன அழகான மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம அவதாரங்களை பாடுறதுக்கு நான் வந்துட்டு இப்படி என் கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதனால இதை விட்டுட போறேன். பிரகித விவிதார்த்த பிரலபிதா புரக்ருப்தே பாதே, இன்னும் நான் வாழ போறது எத்தனை நாளோ தெரியல, ஒரு மாசமோ ஒரு வருஷமோ என்னமோ எனக்கு தெரியல. நீ எவ்வளோ விதிச்சிருக்கியோ, நீ எவ்வளோ கிருப பண்ண போறியோ, அந்த நான் வாழக்கூடிய காலத்திலே யதா சக்தி வியக்தம் நதிநுதி நிஷேவா விரசயன் தவப்பாதே, என் கண்ணு முன்னாடி நிற்கக்கூடிய உன்னுடைய பாதங்கள்ல என்னால் எவ்வளவு முடியுமோ வியக்தம் நதி நுதிவி சேவா விரசையன்னு ஸ்தோத்திரங்களை பாட போறேன், புஷ்பங்களால உனக்கு பூஜை பண்ண போறேன், இவ்வளவுதான்ப்பா என்னால முடியும், உன்னை நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சாஷ்டாங்கமா அப்படியே குப்புற விழுந்தார் ஸ்ரீமன் நாராயண பட்டதிரி. நம்மளா இருந்தா உடம்ப நீட்டி நெளிச்சு நமஸ்காரம் பண்ணுவோம். வாத ரோகத்தினாலே பீடிக்கப்பட்டு நமஸ்காரம் கூட பண்ண முடியாத அவ்வளவு ஒரு வேதனையில் இருக்கக்கூடிய பட்டதிரி அப்படியே குப்புற குருவாயூரப்பன் முன்னாடி விழ, ஓ இவரெல்லாம் முடிச்சுட்டார் போல, சத்தம் வரலையே அப்படின்னு அவருடைய சேவகர்கள் 10 பேரும் வந்து இவர் அப்படியே தூக்கி உட்காத்தி வச்சு அழைச்சிட்டு போறா. 10வது ஸ்லோகம் 3வது நாள் ரொம்ப அற்புதமான வகையிலே தன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் வச்சார் குருவாயூரப்பன் கிட்டக்க. நிறைய எனக்கு பக்தியை கொடு, எனக்கு உன் பேர்ல ஒரு ஆசையை கொடு குருவாயூரப்பான்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். இதை யாரெல்லாம் பிரார்த்தனை பண்றாளோ அவளுக்கு ஆயுள் நிரந்தரமா நல்லபடியா இருக்கும். அவளுடைய வாழ்க்கையில கஷ்டம் இவ்வளவு நாள் பட்டு இருந்தான்னா கொஞ்சம் அவளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். முக்கியமா பகவத் ஆராதனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சில பேர் நினைச்சுன்னு இருக்கா வயசானதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், சத்தியமா முடியாது. அப்படி சின்ன வயசுல இருந்து பகவானுடைய ஒரு பக்தி இருக்கணும், ஒரு ஆசை இருக்கணும். கோவிலுக்கு போறதுக்கு, சுவாமிய பூஜைகள்லாம் பண்றதுக்கு, பார்க்கறதுக்கு, அபிஷேகங்களை பார்க்கறதுக்கு, திருவீதி உலாவை சேவிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ஆசை வந்து குழந்தையா இருக்கச்சேலேருந்தே வந்தாதான் உண்டு. அதனால அப்படி மிஸ் பண்ணின வாழ்க்கெல்லாம் அப்பர் சுவாமிகளை எப்படி ஆட்கொண்டாரோ அந்த மாதிரி வயசானாலும் பகவத் பக்தி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்லோகத்தை சொல்றதுனால அவ்வளவு அழகா சொல்றார். புலம்பி என்ன பெயர், புலம்பி என்ன பெயர் என் கஷ்டத்தை, புலம்பி என்ன பயன் என் கஷ்டத்தை, புலம்பி என்ன பயன். வாதாலயம் வாழ் குருவாயூர் அப்பனே, வாதாலயம் வாழ் குருவாயூர் அப்பனே, இனியன் வாழ்நாள் உள்ள வரையினோ புலம்புவதை விட்டு உள்பதம் பிடிப்பேன், புலம்புவதை விட்டு உள்பதம் பிடிப்பேன். ஸ்தோத்திரமோ பூஜையோ நமஸ்காரமும் செய்வேன். வரதா என்று கூப்பிட்டு இந்த 3வது நாள் நாராயணியம் ஆரம்பிச்சு 3 நாட்கள் ஆயிருக்கிறது. அப்படியே விழுந்து சேவிக்கிறார். ஹரே குருவாயூரப்பா, நீதான்ப்பா கிருப பண்ணணும்னு சொல்ல குருவாயூரப்பன் தலையை ஆற்றான். நீ புலம்பவே வேண்டாம் பட்டதிரி, நான் உனக்கு கஷ்டமே கொடுக்கல, நீ பாட்டு வா வந்து உட்காந்துண்டு பாடு, உனக்கு அனுகிரகம் பண்றேன்னு கிருப பண்ணினா. தனிமையான ஒரு இடத்த கொடுன்னா, கோவில்ல யாருமே இல்லை குருவாயூர்ல, இவர் ஒருத்தர் தான் உட்கார்ந்து இருக்கார். காலையில நம்பூதிரி வருவார், என்னத்தையோ கொண்டு ஊத்துவார், பாலையோ தயிரையோ இத்தினோண்டு ஊத்திவிட்டு ஒரு துணி எடுத்து சாத்திவிட்டு அவர் பாட்டு போயிடுவார். இவர் தான் முழுக்க முழுக்க உட்கார்ந்து இருப்பார். பாவம், நாளை தனியா உனக்கு சேவை சாதிக்கிறேன், உங்ககிட்ட வந்து பேசுறேன், நாளைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தசகத்தை நீ பாடு, அஷ்டாங்க யோகங்களை பத்தியும் நீ சொல்லுன்னு சொல்லி கிருப பண்ணிட்டு தலையை ஆட்ட அவருடைய கையில இருந்த ஒரு அற்புதமான தாமர புஷ்பம் நாராயண பட்டதிரிக்கு பிரசாதமா வந்து அவர் கையிலே சேர, இந்த தசகத்துக்கு நைவேத்தியமாக பக்தியை சொல்றதுனால, பக்தர்களுடைய குணானுபவத்தை சொல்றதுனால சர்க்கரையை நைவேத்தியம்
நைவேத்தியமா சுவாமிக்கு இந்த தசகத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். சர்க்கரையானது ரொம்ப உயர்ந்தது, கரும்பிலிருந்து கிடைக்கக்கூடியது. கரும்பை நன்றாக பக்குவப்படுத்தினால் சர்க்கரை வர்றது. நம்ம மனசானது கடினமா இருக்கிறது. குருவாயூரப்பன் கிட்ட குருவாயூரப்பன்கிற சர்க்கரை ஆலையில நம்ம மனம்ங்கிற கரும்பை கொடுத்துட்டோமானா அவ்வளவு அழகா இனிக்கக்கூடிய வாழ்க்கையா நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விடுவான். தேவையற்ற சக்கைகளான கஷ்டங்களை எல்லாம் தூக்கி எறிந்து சுத்தமான சர்க்கரை போன்ற ஆனந்தத்தை, அந்த பரபிரம்ம அனுபவத்தை நமக்கு பகவான் கொடுப்பான்ங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. இன்றோடு இந்த அற்புதமான 3வது தசகம் பாராயணமானது முடிவுடுறது. இதோட ஒரு சிறப்பு என்னன்னா, முதல் 3 தசகங்களும் சேர்ந்தது ஸ்ரீமன் நாராயணியத்திலே பாகவத சாரமா ஒரு ஸ்கந்தத்துக்கு அர்த்தம். அதனுடைய சிறப்புகளை அடுத்த ஒரு அற்புதமான நாராயணிய பகுதியிலே பார்த்து எம்பெருமானின் திருவருட்கருணைக்கு பாத்திரர்களாகும். ஸ்ரீ குருவாயூரப்பா சரணோ. யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை எதையும் கொண்டு போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.